ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டராக கொஞ்சம் ஆடியோ இருக்கும். நம்மளுடைய சப்போர்ட் எத்திக்கல் ஹேக்கிங் இன் பைத்தான்கான ப்ராஜெக்ட் வித் கோட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய காசு ப்ராஜெக்ட் சென்டருக்கு போகாமலேயே பிக் அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ், அதுவும் ட்ரெண்டிங்கான டொமைன்ஸ்லேயும் நம்ம சப்போர்ட்டர் கேட்குற மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேயும் ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டால் அதில் நெட்லேயே இல்லாமல் புதுசாக எப்படி இன்னோவேட்டிவாக ஒரு டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ண டைட்டிலுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கோட் ஜென்ரேட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத ப்ரூஃபோட உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கிட் அண்ட் கிட் ஹப்னா என்னென்னே தெரியாதுன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நானே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி க்ளோன் பண்ணோம், கிட் அண்ட் கிட் ஹப்னா என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, இதனால நமக்கு என்ன யூஸுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்கமிங்காக வரக்கூடிய எந்த ஒரு ரெபாசிட்டரிக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பைத்தான் எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் மட்டும் 300+ இருக்கிற மாதிரி அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் உங்களுக்கு என்னென்னங்கிறத ப்ராஜெக்ட்ஸ் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு ஆத்தரோடைய யூசர் நேம், இதுதான் மெயின் ப்ராஜெக்டோடைய டைட்டிலாக இருக்கும். கிட் அண்ட் கிட் ஹப்பில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு டெவலப்மெண்ட் சைடு ஒரு ஐடி கம்பெனிக்கு போனால் வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காது. அதுக்கான ஃப்ரீ கோர்ஸ் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்குங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே அப்படியே ஒரு காப்பி வந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் கீழே வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஏபிசின்னு ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்குன்னு கொடுத்திங்கன்னா ABC/keyloggerன்னு சொல்லி அப்படியே இந்த எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்துடும். இப்போ நம்ம இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ கிட் ஹப் டெஸ்க்டாப்னு வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இதை ஈஸியாகவே க்ளோன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீன் கலர் கோட் பட்டன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன் பண்ணுறதுக்கான வெர்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஹோல் ப்ராஜெக்டையும் உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் வரதுக்கான ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிட் ஹப் டெஸ்க்டாப் வச்சுருந்தா இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி கிட் ஹப் டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்டோடைய ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ரன் பண்ணிக்கலாம். பைத்தானில் இருக்கிறனால நீங்கள் பைத்தானுக்கு ஐடியல்லி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. லேப்டாப் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வைவா அப்போ லேப்டாப் நீங்கள் போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிட் ரெப்போ கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் ஆயிரும். இங்கேயே ஸ்லைடில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபைல்லையுமே எதை மாதிரிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே சரி, எந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு போனாலுமே ரீட்மீங்கிற ஃபைல் இருக்காங்கிறத பாருங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ரீட்மீலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. சில டைமில் வந்துட்டு ரீட்மீலேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ஒரு பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஜென்ரேட் பண்ணலாம், அதை எப்படி எலாபரேட் பண்ணுங்கிற டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீலாகர்னால் என்னங்கிறத டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் பேஸ்ட் டைப்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி இருக்குங்கிறத அதுலேயும் ஒரு ப்ரீஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு இது இருக்குது. இதேவே நீங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேஃப் ஸ்லைட்னா என்னங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி டிஸ்க்ளைமரோடு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தாங்கிற மாதிரி. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எத்திக்கல் ஹேக்கிங். அப்போ லைசன்ஸ்க்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஆத்தர் சேர்ந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100% ஃபுல்லி பைத்தான் பேஸ் பண்ணி இருக்குது. 53 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ், அதாவது 53 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த பைத்தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடாக இருக்குது. இது போக 300+ பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இங்கேயே உங்களுக்கு எல்லாமே பைத்தான் தான் பார்த்தாலே தெரியும். அப்புறம் எப்படி அப்டேட் ஆகிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத டேக்ஸில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எத்திக்கல் ஹேக்கிங் பேஸ் பண்ணி இருக்கிற 300+ பப்ளிக் ரெபாசிட்டரிஸ், அதாவது 300+ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்லோடட் பை ஆத்தர் தட் வர் அக்ரீட் டு அப்லோட் இன் ஆன்லைன்
ஆஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஓகே, நீங்கள் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற 300 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜுக்கு. அது போக நீங்கள் ஷெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 327 இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி 66 இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, C++ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் வரும் சம்டைம்ஸு. அப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஜாவா பேஸ் பண்ணி எப்படி இருக்குது, ரூபி பேஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல, ஒரு ரெபாசிட்டரி எடுத்துகிட்டு க்ளோன்னா என்னது அந்த மாதிரிலாம். ஸோ கிட் அண்ட் கிட் ஹப் வந்துட்டு நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல்னு ஏன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலை எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, அதாவது கமிட் பண்ணுவீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஃபைலில் வேறு ஒரு சேஞ்சை பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணி திருப்பி கமிட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஃபைலுக்கும் செகண்ட் சேவ் பண்ண ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, சேஞ்சஸ் இருக்கும்ல, அது நம்ம வெர்ஷனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இந்த சேஞ்ச் இருக்குது, செகண்ட் வெர்ஷனில் இந்த சேஞ்ச் இருக்குன்னு. சிங்கிள் யூஸராக இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் மல்டிபிள் டெவலப்பர்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரியல் டைம் ஐடியில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெவலப்பர்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் அவங்க சேஞ்சஸ் பண்ண ஃபைலில் நீங்களுமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ கிளாஷ் ஆகும், அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகும், ப்ராப்ளம் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிட் ஹப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பைத்தான் பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு 350+ ரெபாசிட்டரிஸ் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணி ரன் பண்ணுறதை விட அது என்னன்னு புரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி படிக்கும் போது ஆடெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேவ் ப்ரௌசரில் உங்களுக்கு ஆட் வராது, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு பிரேவ் ப்ரௌசர்லேருந்து தான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பைத்தான் யூஸ் பண்ணி இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கலாங்கிறத பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லீகல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் அலோன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிராக் தி சைஃபர், நம்ம எப்படி பைத்தான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் எப்படி ஒரு லெசன் படிப்பீங்க அதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் நீங்கள் பிளாக் மாதிரி இந்த லெசனை படித்து தெரிஞ்சுக்கலாம். என்கிரிப்டிங் டீக்ரிப்டிங்க்கு வந்துட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன இதை இன்ஸ்டால் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க. பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதை லைப்ரரிஸை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் அல்கோரிதமுக்கு வந்துட்டு அல்கோரிதம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் கோஎஃபிஷியன்ட், அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்க்கெலாம் தனித்தனியாக கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன அல்கோரிதம் ஒரு என்ன டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராஜெக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இதே சைட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் கீவேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க பிளாக் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்ச ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் ப்ளஸ் இந்த ஃப்ரீ லேர்னிங் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி மோர்னு ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன்.